ஒரு வீட்டில் 7 பசங்க, 6 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 7வது பேருக்கு கல்யாணம் ஆகலை. எந்த பொண்ணை காட்டினாலும் அவனுக்கு பிடிக்கல. ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க தாத்தா கேட்குறாரு, இல்லை தாத்தா, எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி பொண்ணை நீங்கள் காட்ட மாட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னா. என்ன தானே நினச்சி வச்சுக்கிறேன். அது புரியாது தாத்தா, அது மாதிரி பொண்ணு வருமா நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கண்காட்சிக்கு போகிறேன். கண்காட்சியில் அந்த பொண்ணை பார்த்துறேன். ஒரு பொண்ணை பார்க்குறேன், அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. விறுவிறுன்னு அது பின்னாடியே போகிறான், டக்குன்னு காணாது. ராட்டினம் சுற்றிக்கும்போது பார்த்தான். சரி, அது கிட்ட போகலாம் பார்க்கறதுக்கு இறங்கி போயிடுச்சு. வீட்டுக்கு ஓடியாந்து தாத்தா கிட்ட, தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா, எனக்கு பிடிச்ச மாதிரியே அது தாத்தா அந்த பொண்ணு, அதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போனேன். சரி, எங்கடா அந்த பொண்ணு? அது போயிடுச்சு தாத்தா. ஏன்னா விவரம் தெரியாது, எப்படி அது கட்டி வைக்கிறது உனக்கு? ஒன்று செய், கண்காட்சிக்கு போ, ஃபோட்டோலாம் முடிப்பாங்க அங்கே போ, கிராம ஜனங்கள் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு நேரம் அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துக்கிச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லி போகிறேன். எல்லாம் ஆய கட்டுறாங்க. ஃபோட்டோ ஸ்டூடியோ போட போது ஓடி போய் நிறுத்தி, ஐயா நீங்கள் இப்போ இது நீங்கள் எடுத்து பண்ணலாம் கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்கணும். அந்த ஃபோட்டோக்காரங்கிட்ட, ஸ்டூடியோக்காரங்கிட்ட. அவன் இல்லையான்னு கேட்டான். இல்லை, அந்த மாதிரி விஷயம் இல்லை. சரி பாருன்னா எனக்கு பொண்ணு இருக்குது. ஆஹா, இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்குது, இவங்ககிட்ட இருக்குது, அட்ரஸ் கொடுங்கன்னு அட்ரஸ் வாங்கினான். அப்புறம் நேராக தாத்தா கிட்ட வந்தான். தாத்தா அட்ரஸ் கிடச்சி போச்சுன்னா எல்லாம் குடும்பமே கிளம்புது. அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், பெரியப்பா, பெரியம்மா எல்லாம் கிளம்புறாங்க. அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. அவன் பெரிய பண்ண அவன், அந்த பொண்ணோட அப்பா. அவன் வந்து உட்காரதே பெரிய திமிராக தான் உட்காருவான், நாட்டாம மாதிரி. அவனை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு வந்து உட்காரான். என்ன பிரச்சனையா, என்ன சொல்லுங்க அப்படின்னா. ஐயா வந்து உங்கள் வீட்டு பொண்ணை கடைசி பையன் பார்த்துட்டான், அதை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறான் ஐயா அப்படின்னா. என்னது, எங்கள் வீட்டு பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணி போன, எந்த ஊர் நீங்கள், என்ன சொத்து பத்து இருக்குது எல்லாம் விசாரிக்கிறாரு. ஆனால் இவங்களை விட அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸ்டேட்டஸில். அப்போது அவர் சொல்கிறாரு, எப்படியா என் பொண்ணை கொடுக்குறது, எங்கள் அளவுக்கு நீங்கள் அப்படிங்கிறோம். இல்லையா, பையன் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துறான். பயமாக இருக்குதுயா, கொஞ்சம் மனசு வைங்கயா அப்படிங்கிறோம். இப்படியே பேசி அந்த நாட்டை நம்ம கையில் காலில் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் இவனை பிடிச்சி போச்சு. சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. முகூர்த்த நாள் இல்லை, பையன் கத்துறான். சுப முகூர்த்தம்னா உப முகூர்த்தம் ஒன்று வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ நாள் தள்ளுறீங்க, முகூர்த்த நாள் இன்னும் 1 மாதம் இருக்குது. இல்லையே, இந்த மாதமே ஒரு ஏதாவது முகூர்த்தம் பாருங்கன்றான். ஜோசிகள் கொஞ்சம் 100 ரூபாய் கையில் தரலாம். அவன் பார்த்தான், அதை விடுவா, உப முகூர்த்தம் ஒன்று இருக்கிறது, வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுடலாம் அப்படிங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஆகுது. சாந்தி முகூர்த்தம் பண்ண போகிறாங்க. சாந்தி 3 நாள் குறிக்கிறாங்க. அது சாந்தி முகூர்த்தம் 1.5 மாதம் கழிச்சு தான் வரும்பொழுது மறுபடியும் ஜோசியருக்கு ஒரு 500 வச்சு அமுக்கணும். 4 நாளையும் வச்சுருந்தாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டான். பையனுக்காக அவசரம் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்புறம் என்ன செஞ்சால், அதே மாதிரி நாள் வந்தது. முதல் இரவு வந்தது. உள்ள கட்டில் உட்காந்துருந்தான். இந்த பொண்ணு கையில் பாலோட உள்ளே போச்சு. பாலை வச்சுது, பக்கத்துல போய் உட்காந்துது. இந்த பொண்ணை பார்த்தான். அது வெக்கப்பட்டு அந்த பக்கம் திரும்பிடுச்சு. அது முதுகு பார்க்கலாம், முதுகுல பெரிய மச்சம் இருக்குது. பார்த்துட்டு வெளியே ஓடியான்ட்டான். வெளியே ஓடியாந்து கூப்பிடுறான், இந்த வாங்க எல்லாரும் அப்படின்றான். அவங்க மாமனாரை பார்த்து கேட்குறான், இது உன் பொண்ணா அப்படின்னு கேட்குறான். என்னடா அப்படி கேட்குறது? அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா சின்ன வயசில் காணாமல் போயிடுச்சப்பா, அதான்ப்பா இது நம்ம தங்கச்சி எனக்கு அப்படிங்கிறோம். எவ்வளவு மோகமாக உள்ளே போனாலும் அந்த பொண்ணை சந்தோஷமா இருக்கணும்னு இந்த மச்சத்தை பார்த்து தங்கச்சின்னு தெரிஞ்ச அந்த மோகம் இருக்குமா, மோகம் நீங்கிடும். தங்கச்சின்னு தெரிஞ்சவொன்னு மோகம் இருக்காது. ஏன்னா இவனுடைய கூட பிறந்த தங்கச்சி அது. அதுபோல் அந்த உலகை நினைவுதான் சொன்னால் அதில் மோகம் இருக்காது, மோகம் நீங்கிடும். இது வேற நினைக்கும் போது தான் மோகம் உண்டாகும். இந்த கதையில் வர கான்செப்ட் அதான். அப்படி துடிச்சான் இந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும்னு. மச்சத்தை பார்த்தவொடனே ஓடி போச்சு. காமம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ, என் தங்கச்சி காணாமல் போன தங்கச்சி. அவர் ஒத்துக்கினார், திருவிழாவில் கண்டுபிடிச்சி எடுத்து வந்து அந்த பொண்ணுன்னு. அப்புறம் எல்லாரும் புரிஞ்சு போச்சு. இனிமேல் தங்கச்சி தான் எப்படி அவங்க பொண்டாட்டியை நிறுத்த முடியும்? இந்த உலகமும் உன் உடன் பிறந்தது, உன்னிடமிருந்து வந்தது, உன் நினைவுனால தெரியுது, உன் நினைவு அவ்வாறாக தெரிகிறது. அப்படி தெரியும் போது மோகம் இருக்காது, ஆனால் விஷயம் இருக்கும். இப்போ தங்கச்சி கூட இருப்பான், அன்பா இருப்பான், சாப்பாடு போடும். அது போல் நீங்கள் சம்பவம் உங்கள் நினைவு வந்து தோற்றமாக வந்ததுன்னா தோட்டம் செயல்படுவீங்க, சரியாக செய்வீங்க. அதில் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்கு அது சங்கல்பம் வர, ஏன்னா உங்கள் நினைவுலேருந்து வந்தது, அதை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது உங்களால். அப்படின் போது மோகம் நீங்கிவிடும். உருநாம தோன்றும். அது சொரூபமாக தங்கச்சி மாதிரி சொரூபமாக தெரியும். அதனால் அதில் வர மோகம் நீங்கிடும். அது சொரூபமாக தெரியல, என் நினைவு தான் தெரியலன்னா மோகம் உண்டாகும். இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறது தான் வீடு, புரிஞ்சிக்காது தான் பந்தம். இது வரைக்கும் புரிதல் தான் இருக்குது பந்தம். வீடு ஒரு செயலோ ஒரு அடைவோ, இது அடையிறோம் இது செய்கிறோம் அப்படின்னு இல்லை. இட்ஸ் மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.